ஒரு வழக்கறிஞர் ஒரு மாமன்ற உறுப்பினரோட கணவர் 3 பிள்ளைங்க இங்கே மதுரையில் ஹையஸ்ட் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் ஆள் இல்லைன்னு பொய்யான ரிப்போர்ட் எழுதி கொடுத்து 4ஆம் தேதி கொடுத்த மனு ரிட்டர்ன் வருது. 4ஆம் தேதி 4 மணிக்கு வாங்கி 5 மணிக்கு திரும்ப பதில் எழுதி அனுப்புறாப்புல ஒரு இன்ஸ்பெக்டர். பாதுகாப்பு கேட்டு அனுப்பின மனுவை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு. என்ன கொடுமை! இப்போ பெங்களூரில் என்னை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி என்னை 4 பேர் தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில் வந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. இங்கே வந்து போலீஸு ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டை சர்ச் பண்ணுறாரு. வந்து ஒவ்வொன்றுக்கும் ரெக்கார்டு தர்றேன். 2011 என் மேலே குண்டாசு. நான் மேடையில் இருந்த என்னையே என் மேலே குண்டாசு. 2014 நான் முதலமைச்சரே, அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். 2014 ஓப்லாப்படித்துறையில் பொதுக்கூட்டம். அவருக்கு நான் ஒரு நினைவு பரிசு ஒன்று, தமிழன்னை சிலை நினைவு பரிசு கொடுத்துட்டு நான் பேசுகிறேன். அப்போ பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளைக்கு முதலமைச்சர், ஏடிஎம்கே மந்திரியை வந்தால் மதுரை நகரமெல்லாம் விளம்பர பலகை வைக்கிறாங்க. நாங்கள் விளம்பர 4 பேனர் வைக்கணும், அனுமதி கொடுங்கன்னு கேட்டு வந்தால் எங்களை சந்திக்க மறுத்துட்டீங்க. இது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்காக தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு நான் மேடையில் இருக்கிற போது வழக்கு. இன்ஸ்பெக்டரே கம்ப்ளைண்டரு, அதே இன்ஸ்பெக்டர் சார்ஜ் ஷீட் போடுறாரு. போலீஸ்காரவங்க தான் சாட்சி, 8 போலீஸ்காரவங்க சாட்சி. பொய், உலகமாக பொய் கேஸு. எத்தனை கேஸு தான் போடுறது, அர்த்தம் இல்லாத பொய் கேஸுகளை, பொய் வழக்குகளை போட்டு சித்திரவதை பண்ணி. இப்போ ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகல, நான் போலீஸ் பாதுகாப்பு நான் ஹைகோர்ட்டில் இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டு பாதுகாப்பு ஹைகோர்ட்டு நீதி பேரரசர் உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு பேரில் இருக்கேன். இங்கே இருக்கிற போது இவங்க நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், நினச்சா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்பு கொடுக்காட்ட என்ன நடக்கும் தெரியுமான்னு என்னை மிரட்டுறாங்க. நான் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு சார். இப்ப காவல்துறை ஆமையா முழுக்க 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 இங்க வந்து காவல்துறை கைது பண்ணிட்டு போறாங்க ஒரு பையனை. அந்த பையன் சந்தேகம், நான் போகவே இல்லை, நான் வீட்டில் படுத்து கிடந்தேன்னு சொல்றேன். அவன் சொல்றான், எனக்கு ஆண்டவனுக்கு தான் தெரியணும், அவன் சொன்னதாக சொல்றாங்க. அந்த பையனை மதுரை போலீஸ் போய் தான் சுட்டிருக்கு. அது யாரு உண்மையான அங்கே என்ன நடந்தது, யார் சுட்டா, இவ்வளவு அவசரமா பண்ணியிருக்காங்கல்ல. என்னையே பெங்களூர்ல வெட்டினாங்கல்ல, மதுரை ரவுடி தானே போறான். இதுவரைக்கும் அவங்க மேல என்ன நடவடிக்கை மதுரை போலீஸ் எடுத்திருக்கு? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா, இல்லை அவங்களுக்கு உடந்தையா இருக்குதா? மதுரையில் வந்து ஒரு பையன் ஆஜராகிறான். அப்போ மதுரை போலீஸு, அப்போ நான் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு அவங்களே உடந்தையாக இருக்காங்களான்னு எனக்கு என்னமோ ஐயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை என் மேலே. நான் மெட்ராஸில் இருக்கேன். மெட்ராஸில் இருக்கிற போது ஒரு வழக்கு போடுறாங்க, கொலை வழக்கு. ஐயா நான் மெட்ராஸில் இருந்தையா, என்ன எதுக்கு இந்த வழக்கில் சேர்க்குறீங்க அப்படின்னா, நாங்கள் மந்திரி சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அதிமுக மந்திரி சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கு அதில் கஸ்டடி வர்றேன், கஸ்டடி எடுத்து கஸ்டடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இன்னொரு வழக்கு, எங்கேயோ யாரோ இறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வழக்கில் என்னை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. எல்லை மீறி நியாயம் தர்மம் கொலை செய்கிறாங்க. இதை என்னைக்கு சொல்கிறது? நான் காத்துட்டே இருந்தேன். இன்னைக்கு எங்கள் தலைவரை நம்ம சந்திக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். 2 வருஷமாக என்னால் நடக்க முடியல. இப்படி பேசினா எனக்கு மயக்கம் வருது. தலையெல்லாம் காயம், கை துண்டா போச்சு, விரல்கள்லாம் பூரா காயம், பிழைச்சதே மறுவளப்பு. இவ்வளவு நான் அடிபட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு சிரமம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.